2 மாசத்துக்கு ஒருக்கா ஒரு 4000 to 4500 ரூபாய் ஈபி பில் பே பண்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தாருங்க. ஒரு 240 ரூபா மட்டும் மினிமம் சார்ஜ் வந்திருக்கு. 4.5 வருஷத்துல நீங்க போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டை ரிட்டர்ன் எடுத்துடலாம். பேலன்ஸ் உள்ள 25 வருஷம் உங்களுக்கு ஃப்ரீ கரண்ட்டுங்க. சென்ட்ரல் கவர்மெண்டோட சப்சிடி எல்லா கஸ்டமருக்கும் கிடைக்கும். ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி, அதுவும் ஆன் சைட் வாரண்டி டைரக்டா உங்க பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்துருங்க. பாலிகேப், க்ரோவாட், ஹைக்ஸி பவர்னு யூஸ் பண்றோம். பர்ச்சேஸ் ஆர்டர் போர்ட்டல்ல இருந்து ஒரே நாள் தான் 10 HP மோட்டரா இருந்தாலும் சோலார் போட்டா தாராளமா ஓட்டலாம். நீங்க இபி ஆபீஸ்க்கோ வேற எங்கேயுமே நீங்க போக வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம இந்த சைட்டுக்கு லைட்னிங் அரெஸ்ட் வச்சிருக்கோங்க. ஹையஸ்டா 17 யூனிட் வரைக்கும் கிடைக்குங்க. 5 வருஷம் உங்களுக்கு நாங்க எங்க சைடுல இருந்து சர்வீஸ் வந்துருவோம். மேக் என்ன பேக்குன்னா JSWங்க. பாலிகேப் அப்படிங்கிற கேபிள் தான் யூஸ் பண்ணுவோம். ஸ்கொயர் பைப் தான் நம்ம போடுறோம். மேலையும் உற்பத்தி ஆகும், ரிஃப்ளெக்ஷன் மூலமா கீழையும் உங்களுக்கு உற்பத்தி ஆகும். கையை நீங்க தூக்கிக்கலாம், நீங்க கீழையும் வந்து உட்கார்ந்துக்கலாம். பிரீமியர், அதானி, விக்ரம் டோட்டலா 30 வருஷம் வாரண்டி கொடுக்குறோம். டாப் எண்ட் மாடல் தான் கொடுக்குறோம். மெட்டீரியலே GI தான், அதனால எந்தவித பெயிண்ட்டும் நீங்க அடிக்க தேவையில்லை. ஆனால் தமிழ்நாடு ஃபுல்லாக இந்த மாதிரி சூப்பரான சோலார் பேனல் நம்ம வீட்டுக்கு வந்து போட்டு தரோம்னு சொல்லியிருந்தீங்க, ரொம்பவே கம்மியான பட்ஜெட்டில். இப்போ இருக்க சைட் எங்கேனா இருக்குது, இங்கே என்னென்ன பண்ணியிருக்கோம் நம்ம? இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கோவை மாவட்டத்துலங்க துடியலூர் அப்படிங்கிற இடத்துல நம்ம கஸ்டமர் பிளேஸில் இருக்கோங்க. ஓகே. இந்த சைட்டில் பார்த்தீங்கன்னாக்கா 3 கிலோவாட் சோலார் பவர் பிளான் நம்ம இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருக்கோம். ஓகே. இங்கே ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கஸ்டமர் ஒரு 2 மாதத்துக்கு ஒருக்கா ஒரு 4000 to 4500 ரூபாய் ஈபி பில் பே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாருங்க. ஓகே. அப்போ நம்ம சேல்ஸ் டீம் வந்து இங்கே பார்த்துட்டுங்க எப்படி யூசேஜ் அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணதுக்கப்புறம் நம்ம 3 கிலோவாட் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈபி பில் பே பண்ண வேண்டியது இருக்காதுன்னு சொன்ன மாதிரி 3 கிலோவாட் நம்ம இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்தோம். இது பண்ணி எவ்வளவு நாள் ஆச்சு? இப்போ ஒரு 3 மாசம் ஆயிருக்குங்க சார். இப்போ ஒரு கரண்ட் பில்லும் வந்தாச்சுங்க. ஒரு 240 ரூபா மட்டும் மினிமம் சார்ஜ் வந்திருக்கு. அது ஆக்சுவலா என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா 1 கிலோவாட்டுக்கு 80 ரூபா சார்ஜ் பண்ணுவாங்க. நீங்க சோலாரே போட்டு இருந்தாலும் 1 கிலோவாட்டுக்கு 80 ரூபா, 3 கிலோவாட்டுக்கு ஒரு 240 ரூபாங்க. ஓகே. அந்த பில் மட்டும் இங்க வந்திருக்குங்க. ஓகே. இப்போ ரெகுலராகவே இந்த மாதிரி ரேஞ்சில் தான் வரும். கரெக்ட். ஆமாங்க சார். 3 கிலோவாட் நீங்க போட்டீங்கன்னா உங்களுக்கு கரண்டோட கன்சப்ஷன் பில் வராது. ஓகே. ஆனா மினிமம் பில், அதாவது மினிமம் பில்லுங்கிறது 240 ரூபா. அதுக்கு பேர் வந்து நெட்வொர்க்கிங் சார்ஜஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த பில் மட்டும் உங்களுக்கு வருங்க. ஓகே. இப்போ இங்க வந்து 3 கிலோவாட் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ ஒரு சைட்டுக்கு ஏற்ற மாதிரி மாறுமா இல்லை எப்படிங்க? கட்டாயம் மாறுங்க. அதாவது எக்ஸாம்பிள் என்ன சொல்றேன்னா ஒரு 4500 ரூபா வரைக்கும் ஒரு கஸ்டமர் 2 மாசத்துக்கு ஒருக்கா பில் பே பண்றாரு அப்படின்னாக்கா அவங்களுக்கு 3 கிலோவாட் எனஃப்ங்க. ஓகே. 4500ல இருந்து ஒரு 7000 ரூபா வரைக்கும் பில் பே பண்றாருன்னா அவர் 4 கிலோவாட் போட வேண்டியது வருங்க. ஓகே. 7000 ரூபால இருந்து 12000 ரூபா வரைக்கும் ஒரு வீட்ல வந்து பில் பே பண்றாங்கன்னா அவங்க 5 கிலோவாட் போடலாங்க. ஓகே. இது ஒரு தமிழ்நாடோட இபி டாரிஃபை வச்சு நாங்க சொல்லிற ஒரு சொல்யூஷன் சோலார்ல. சோ இத பொறுத்தே நம்ம எவ்வளவு கிலோவாட் போடணும்னு கண்டுபிடிச்சுக்கலாங்க. நான் இப்போ இங்க 3 கிலோவாட் போட்டு 3 மாசம் ஆச்சுன்னு சொல்றீங்க. இதுக்கு நம்ம மானியம் வாங்கி கொடுத்துருக்கோமா எப்படின்னா? கட்டாயங்க. எப்படி மானியம்னு கேட்டீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்டோட சப்சிடி எல்லா கஸ்டமருக்கும் கிடைக்கும். வீட்டு லைன் வச்சிருக்கிறவங்களுக்கு 3 கிலோவாட் 3 கிலோவாட்டுக்கு மேல நீங்க எவ்வளவு கிலோவாட் போட்டாங்களோ 78,000 ரூபாய் உங்களுக்கு சப்சிடி கிடைச்சிடும். அந்த சப்சிடியும் கூட நாங்க as a vendor நாங்க அப்ளை பண்ணி உங்களுக்கு நாங்க வாங்கி கொடுத்தோம். ஓகே. அதுல நம்ம எதுவும் அமௌண்ட் எடுக்க மாட்டோம். கிடையாதுங்க. 78,000 ரூபாங்கிறது 3 கிலோவாட்டுக்கு மேல 4, 5, 6 எவ்வளவு கிலோவாட் போட்டாலும் அந்த 78,000 ரூபாய் அப்படியே டைரக்டா உங்க பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்துருங்க. ஓகே. இப்போ உங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்துருச்சு. அமௌண்ட் வந்துருச்சுங்க. நாங்க போட்டு இன்ஸ்டாலேஷன் பண்ணி 7 நாள்ல அவங்களுக்கு கிரெடிட் ஆச்சு. வெறும் 7 நாளே வந்து 7 நாள்ல கிரெடிட் ஆயிருக்கு. ஓகே. இப்போ இது டோட்டலா இன்ஸ்டால் பண்ணி முடிக்கிறதுக்கு எவ்வளவு நாள் எடுத்துட்டோம்? ஒரே நாளுங்க. அதாவது டெலிவரி நம்ம பர்ச்சேஸ் ஆர்டர் போர்ட்டல்ல இருந்து ஒரே நாள் தான். அடுத்த நாள் டெலிவரிங்க, அதுக்கு அடுத்த நாள் இன்ஸ்டாலேஷன். நம்ம டீம்ல வந்து பாத்தீங்கன்னா 4 பேர் வருவாங்க டெக்னீஷியன். ஓகேங்க. ஒரு சைட்ல 8 கிலோவாட் வரைக்கும் ஒரே நாள் தான் எங்களுக்கு டைம். காலையில 9 மணிக்கு ஆரம்பிச்சோம்னா 5 மணிக்கு க்ளோஸ் பண்ணிடுவோம். 8 கிலோவாட் வரைக்குங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் அந்த மற்ற ப்ரொசீஜர்லாம் எப்படி நீங்க அடுத்த நாள் மற்ற ப்ரொசீஜர் ஸ்டார்ட் ஆகுங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா ஈபிக்கு உண்டான டாக்குமெண்டேஷன் ஒர்க்குங்க. ஓகே. அதுவும் பாத்தீங்கன்னா எங்க சைடே வந்துருங்க. ஆஸ் அ கஸ்டமர் நீங்க வந்து எங்களுக்கு ஆர்டர் கொடுத்துட்டீங்கன்னா நீங்க இபி ஆபீஸ்க்கோ வேற எங்கேயுமே நீங்க போக வேண்டிய அவசியமே இல்லை. ஆன் பண்ணி கொடுக்குற வரைக்கும் எங்க பொறுப்புங்க. ஓகே. நீங்க இபி ஆபீஸ்க்கு போக வேண்டியதில்லை. இபி ஒர்க்கும் எங்க சைடே வந்துருங்க. ஓகே. இப்போ இது வந்து ரொம்ப சம்மரா இருக்கு. இப்போ இது எவ்வளவு ப்ரொடக்ஷன் எடுக்குது ஒரு நாளைக்கு? சார் ஒரு நாளைக்கு 3 கிலோவாட் மினிமம் 12 யூனிட்ல இருந்து 15 யூனிட் மேக்ஸிமம் கிடைக்குங்க. ஓகே. ஆனா இப்ப சம்மர் சீசன்ல பாத்தீங்கன்னா ஹையஸ்டா 17 யூனிட் வரைக்கும் கிடைக்குங்க. 17 யூனிட் வரைக்கும் வருது. ஆமாங்க. ஒரு நாளைக்குங்க. ஓகேங்களா. ஆமாங்க சார். இப்போ இது என்ன மாதிரி ஸ்ட்ரக்சர்ல நம்ம இது பண்ணி நம்ம போடுற ஸ்ட்ரக்சர் பாத்தீங்கன்னாக்கா JSW மேக் என்ன பேக்குன்னா JSWங்க. அதுவும் பாத்தீங்கன்னாக்கா ஸ்கொயர் பைப் தான் நம்ம போடுறோம். ஓகே. இது மாதிரி ஸ்கொயர் பைப் தான் போடுவோம். அதுவே நல்ல திக்னஸா இருக்கு. ஆமாங்க சார். 2 mm திக்னஸ் வந்துருங்க. ஓகே. இந்த ஸ்கொயர் பைப்ல 2 mm திக்னஸ் வரும். ISI முத்திரையோட வந்துருங்க. ஓகேங்க. இது ஸ்பெசிஃபிக்கா இப்படி போடுறதுக்கு ஏதாவது ரீசன் இருக்கானா? ஆமாங்க சார். என்னன்னு கேட்டீங்கன்னா இப்போ நம்ம போட்டுருக்கிறது பாத்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர் எலிவேட்டட் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவோம். ஓகே. அதாவது 8 அடி. இப்போ நான் உள்ள நின்னுட்டு கை தூக்குறேன் பாருங்க. இப்போ நானே கிட்டத்தட்ட ஒரு 5 அடி இருப்பேன். ஓகேங்களா. கையை நீங்க தூக்கிக்கலாம், நீங்க கீழே வந்து உட்கார்ந்துக்கலாம். ஓகே. ஒரு நல்ல ரிலாக்சேஷன் ஏரியா. ஆமாங்க, உட்கார்ந்துக்கலாம். இப்போ ஹைட் போறனால நம்ம என்ன பண்ணணும்னாக்கா இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் போட்டா தான் உங்களுக்கு வந்து ஸ்டெபிலிட்டியா நல்லா இருக்குங்க. ஓகே. ஸ்ட்ராங்கா இருக்கும். அதனால தான் நம்ம JSW 2 mm திக்னஸ்ல ஸ்கொயர் பைப்பை நம்ம ரெக்கமெண்ட் பண்றோங்க. ஓகேங்கண்ணா. இப்போ இது வந்து சைட்டுக்கு ஏற்ற மாதிரி மாறுமா இல்லை எப்படிங்க? கட்டாயம் மாறுங்க சார். சோலாரோட ஸ்ட்ரக்சர் நார்மல் ஹைட் என்னங்கிறது பாத்தீங்கன்னா 4 அடி ஹைட்டுங்க.
ஓகே. ஒரு சில கஸ்டமர் இல்ல எங்களுக்கு வந்து ஸ்பேஸ் வந்து எங்களுக்கு வேணும் அப்படின்னு கேட்கறனால நாங்க ஹைட் பண்ணி தருவோம். 8 அடி ஹைட் வரைக்கும் நம்ம பண்ணி கொடுப்போம். ஓகே. இப்போ இந்த ஸ்ட்ரக்சருக்கு வாரண்டி லைஃப்ல இருக்குங்களா? 30 வருஷம் வாரண்டிங்க சார். 30 நம்ம சோலார் சிஸ்டமே பாத்தீங்கன்னாக்கா டோட்டலா 30 வருஷம் வாரண்டி கொடுக்குறோம். இந்த ஸ்ட்ரக்சரும் பாத்தீங்கன்னா எம்எஸ் பைப் கிடையாது. ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னாக்கா எம்எஸ் பைப் போட்டுட்டு அதுல வந்து கோட்டிங் ஜிங்க் கோட்டிங் அடிப்பாங்க. இது ஆக்சுவலா கல்வனைஸ்டுங்க. ஓகே. இது மெட்டீரியலே ஜிஐ தான். மெட்டீரியலே ஜிஐ தான். அதனால எந்தவித பெயிண்ட்டும் நீங்க அடிக்க தேவையில்லை. எம்எஸ் பைப் போட்டால் மட்டும் தான் நீங்க பெயிண்ட் அடிக்கணும். மழை தண்ணி எது பட்டாலும் துருவும் பிடிக்காதுங்க. ஆனா இப்ப மார்க்கெட்ல வந்து நிறைய சோலார் பிராண்ட் வந்து வந்துச்சு. நம்ம வந்து சைட்டுக்கு வந்து என்ன மாதிரி பேனல்ஸ் யூஸ் பண்றோம் ஆக்சுவலா? சார் நம்ம வந்து மார்க்கெட்ல டாப் எண்ட் மாடல் தான் கொடுக்குறோம். அதுவும் பாத்தீங்கன்னா பிராண்ட் எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா பிரீமியர், அதானி, விக்ரம் இந்த மாதிரி பிராண்ட் தான் நம்ம கொடுக்குறோம். மேக்ஸிமம் கஸ்டமர்களுக்கு நோன் பிராண்ட் தான் நம்ம கொடுக்குறோம். எல்லாருக்குமே அதானி தெரியும், பிரீமியர் தெரியும், விக்ரம் தெரியும். இந்த சைட்டுக்கு பாத்தீங்கன்னாக்கா நம்ம பைஃபேசியல் விக்ரம் சோலார் போட்டிருக்கோம். அதுவும் டிசிஆர் பேனல் தான் போட்டிருக்கோம். டிசிஆர் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா டொமஸ்டிக் கண்டென்ட் ரெக்யூர்மெண்ட்னு சொல்லுவோம். அந்த பேனல் போட்டால் மட்டும் தான் உங்களுக்கு வந்து சப்சிடி கிடைக்கும். அந்த பேனல் போட்டா தான் மானியம் கிடைக்கும். ஆமாங்க. நான் டிசிஆர் பேனல் போட்டா சப்சிடிக்கு அப்ப அவைல கொடுக்க மாட்டாங்க, கிடைக்காதுங்க. நம்ம இந்த சைட்டுக்கு டிசிஆர் பேனல் தான் போட்டிருக்கோம். விக்ரம் சோலார் போட்டிருக்கோம். பைஃபேசியல்ங்க. பைஃபேசியல்னா ஆல்ரெடி தெரியும் நினைக்கிறேன், இருந்தாலும் நான் சொல்லிடுறேன். மேலையும் உற்பத்தி ஆகும், ரிஃப்ளெக்ஷன் மூலியமா கீழையும் உங்களுக்கு உற்பத்தி ஆகும். இப்ப கீழே இந்த வெளிச்சத்தை வச்சு ஆமாங்க, ரிஃப்ளெக்ஷன் சூரிய ஒளி பட்டு எதிரொலிக்கிறதுலயும் உங்களுக்கு உற்பத்தி ஆகும். ஓகே. அப்ப எஃபிஷியன்சி வந்து ஜாஸ்தியா இருக்கும், கூடுதலாக கிடைக்குங்க சார் உங்களுக்கு. சோ இப்போ இது வந்து பேனல் வந்து பிராண்டடா போடுறீங்க. நிறைய பேர் இந்த ஒயர் கேபிள்ஸ்லாம் பிராண்டடா போடுறதுலன்னு பிரச்சனை வருது. நம்ம வந்து என்ன மாதிரி? ஆமாங்க. இப்போ ஆக்சுவலா இப்போ 3 கிலோவாட் 4 கிலோவாட் பாத்தீங்கன்னாக்கா வேற பக்கம் எல்லாம் 2.5 ஸ்கொயர் mm போடுவாங்க. கேபிள் பாத்தீங்கன்னாக்கா பிராண்டு நான் சொல்ல வேற பிராண்ட் எல்லாம் போடுவாங்க. ஆனா நம்ம கம்பெனி பொறுத்த வரைக்கும் பாலிகேப் அப்படிங்கிற கேபிள் தான் யூஸ் பண்ணுவோம். பாலிகேப் எல்லாருக்கும் தெரியும். அதுலயும் பாத்தீங்கன்னா 4 ஸ்கொயர் mm யூஸ் பண்ணுவோம். 4 ஸ்கொயர் mm. ஆமாங்க. 3 கிலோவாட்டா இருந்தாலும் நம்ம 4 ஸ்கொயர் mm தான் யூஸ் பண்ணுவோம். அதுக்கு ஏதாவது ரீசன் இருக்காங்க? கட்டாயங்க. ஏன்னா இப்ப 3 கிலோவாட் ஆனது பாத்தீங்கன்னாக்கா வோல்டேஜ் வந்து ஹை வோல்டேஜ், லோ வோல்டேஜ்லாம் வருங்க. நம்ம கிரிட்ல வந்து கனெக்ட் பண்றதுனால அதை தாங்கக்கூடிய அளவுல நம்ம 4 ஸ்கொயர் mm போடுறதா பெஸ்ட்டுங்க. நம்ம 5 கிலோவாட்டுக்கு மேல போற மாதிரி இருந்துச்சுன்னா 6 ஸ்கொயர் mm கேபிளும் நம்ம கொடுக்குறோம். சோ அதுவும் நம்ம சைடுக்கு ஏத்த மாதிரி. ஆமாங்க. 5 கிலோவாட் வரைக்கும் நம்ம 4 ஸ்கொயர் mm கொடுக்குறோம். 5 கிலோவாட்டுக்கு மேல போச்சுன்னா 6 ஸ்கொயர் mm கேபிள் கொடுக்குறோம். பாலி கேப் தான் கொடுக்குறோம். ஓகேங்க. இது ஃபுல்லா இப்போ வந்து இன்ஸ்டால் பண்ணியாச்சு. இது ஃபியூச்சர்ல சர்வீஸ்னா நம்ம கம்பெனி சைடு வந்து எப்படி சப்போர்ட் பண்ணுவோம்? 5 வருஷம் உங்களுக்கு நாங்க எங்க சைடுல இருந்து சர்வீஸ் வந்துருவோம். ஓகேங்க. வருஷத்துக்கு ஒருக்கா நீங்க கூப்பிடுறீங்களோ இல்லையோ நாங்க எங்க சைடுல இருந்து கஸ்டமர் கேர்ல இருந்து உங்களுக்கு கூப்பிட்டுருவாங்க. ஓகே. நீங்க அவைலபிலிட்டி எப்போ அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா நாங்க ஒன்ஸ் வந்து சர்வீஸ் பண்ணிட்டு வருவோம். ஓகே. சர்வீஸ்னா என்னென்ன பண்ணுவீங்க? மெயின் பாத்தீங்கன்னாக்கா பேனல் கிளீனிங் தான் மெயினான சர்வீஸ் சோலாரை பொறுத்த வரைக்கும். ரெண்டாவது பாத்தீங்கன்னா ஒரு 14 செக் பாயிண்ட் இருக்குங்க சார். அதாவது பேனல் கிளீனிங் வந்து யாரு வேணாலும் பண்ணலாம். கஸ்டமருக்கு இப்போ நாங்க வந்து கிளீன் பண்றப்போ நீங்க பார்த்ததுக்கு அப்புறம் ஒன்ஸ் நீங்க பாத்துட்டீங்கன்னா நீங்களே கிளீன் பண்ணிக்கலாம். கண்டிப்பா. ரெண்டாவது நான் சொன்ன 14 செக் பாயிண்ட் என்னங்கிறதுனா நாங்க போடுற எர்த் வந்து 3 எர்த் ராடு போடுவோம் சார். பிளஸ் ஒரு லைட்னிங் அரெஸ்ட்டும் நம்ம போடுவோம். இப்போ இந்த சைடுக்கு நம்ம வச்சிருக்கோம். நம்ம இந்த சைடுக்கு லைட்னிங் அரெஸ்ட் வச்சிருக்கோங்க. இங்க இருக்கு. ஆமா. இந்த லைட்னிங் அரெஸ்ட்க்கு தனியா ஒரு எர்த் ராடு போயிருங்க. இதுக்கு தனியா ஒன்னு கீழ போயிரும். ஒரு எர்த் நம்ம போட்டுறோம். அது போக பாத்தீங்கன்னாக்கா ஒரு டிசி எர்த்னு சொல்லுவோம், ஒரு ஏசி எர்த்னு சொல்லுவோம். மொத்தம் 3 எர்த்துங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு ஏசி பாக்ஸ், டிசி பாக்ஸ், ஒரு இன்வெர்டர். இப்படி ஒரு 14 செக் பாயிண்ட் இருக்குங்க சார். எல்லாமே நம்ம செக் பண்ணுவோம். எல்லாமே நம்மள சர்வீஸ்க்கு நீங்க கூப்பிடுற பட்சத்துல அந்த 14 செக் பாயிண்ட்டும் நாங்க செக் பண்ணி கொடுத்துருவோம். ஓகேங்களா. அப்புறம் கனெக்டர்ஸ், கேபிள்ஸ் எல்லாமே செக் பண்ணி கொடுக்கறதுல அந்த சர்வீஸ்ல அடங்குங்க. ஓகே. இப்போ வந்து வெயில் காலமா இருக்கு, நல்ல எஃபிஷியன்சி வருதுங்கன்னா இப்போ மழை காலம் இல்ல பனி காலத்துல வந்து குறையும்ல? இல்லைங்க சார். இப்போ சோலாரை பொறுத்த வரைக்கும் எப்படி சொல்லணும்னு கேட்டீங்கன்னா ஜனவரியில இருந்து ஜூன் வரைக்கும் ஒரு பீரியடுங்க. ஓகே. ஜூலைல இருந்து டிசம்பர் வரைக்கும் ஒரு பீரியட். 6 மாசம் ஒரு பீரியடுங்க. என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா வெயில் காலம் இந்த 6 மாசம் நல்லா இருக்கும். இந்த மாசம் வந்து பாத்தீங்கன்னா குளிர், பனி, மழையில தான் இருக்கும். ஆமாங்க. இப்போ ஒரு உதாரணம் சொல்றேங்க. 3 கிலோவாட் நீங்க போட்டீங்கன்னாக்கா குறைஞ்சபட்சம் 2 மாசத்துக்கு 750 யூனிட், அதிகபட்சம் 900 யூனிட். இந்த 750 யூனிட் ஜூலைல இருந்து டிசம்பர் வரைக்குங்க. ஓகேங்களா. அதிகபட்சம் சொல்றேன் இல்லைங்களா 900 யூனிட், அது ஜனவரியில இருந்து ஜூன் வரைக்கும். இப்படிதான் கிடைக்குங்க. இதனாலதான் நாங்க 750 to 900 யூனிட் கிடைக்கும். 750 கீழே போகாதுங்க. ஓகேங்கண்ணா. இப்ப நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும். இப்ப வீட்டுல வந்து ஹெவியான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்றோம், அப்போ வந்து ஏதாவது பிரச்சனை வருமான்னு கேட்பாங்க. அது ஏதாவது பிரச்சனை வருமாங்க? கரெக்ட்டுங்க சார். எப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க இப்போ நம்ம கஸ்டமர் இங்க போட்டிருக்காங்க சோலார். இப்போ ஆல்ரெடி இப்போ பவர் ப்ரொடக்ஷன் ஆயிட்டு இருக்கு. இந்த ப்ரொடக்ஷன் ஆயிட்டு இருக்க பவர்ல தான் எல்லா பொருளும் அவர் வந்து யூஸ் பண்ண போறது இல்ல. இப்போ ஒரு 3000 வாட்ஸ் உற்பத்தி ஆயிருதுனாக்கா 2 டன் ஏசில 2 போடுறாருனாக்கா 4000 வாட்ஸ் ஆச்சுங்க. அதுல 3000 வாட்ஸ் மட்டும் சோலார்ல இருந்து எடுத்துட்டு பாக்கி 1000 வாட்ஸ் வந்து எலக்ட்ரிசிட்டில இருந்து தான் எடுப்போம். அதனால நீங்க 1 HP மோட்டர் இல்ல 10 HP மோட்டரா இருந்தாலும் சோலார் போட்டா தாராளமா ஓட்டலாம். ஏன்னு கேட்டீங்கன்னா நீங்க எலக்ட்ரிசிட்டில இருந்து தான் ஓட்ட போறீங்க. பில் கால்குலேஷன் தான்
முக்கியம். நீங்க எவ்வளவு யூனிட் கிரிட் கொடுத்துருக்கீங்க, அதாவது இபி கொடுத்துருக்கீங்க, அவங்ககிட்ட இருந்து எவ்வளவு வாங்கிருக்கீங்க அதை டோட்டலா மைனஸ் பண்ணிக்கிறோம். இப்போ இன்வெர்டர் வந்து என்ன மாதிரி நம்ம யூஸ் பண்றோம்? நம்ம இன்வெர்டர் வந்து பாத்தீங்கன்னா பாலிகேப், க்ரோவாட், ஹைக்ஸி பவர்னு யூஸ் பண்றோம். மூணு பிராண்ட் யூஸ் பண்றோங்க. டாப் பிராண்டுங்க 3 பிராண்டும். இதுல பாத்தீங்கன்னா ஹைக்ஸி பவர் அப்படிங்கிற பிராண்ட் வந்து பாத்தீங்கன்னா 10 வருஷம் வாரண்டிங்க, ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி, அதுவும் ஆன் சைட் வாரண்டிங்க சார். 99% மத்த கம்பெனி மாதிரி தான் ஹைக்ஸி பவரும் ப்ராப்ளமே வராது. அப்படி சப்போஸ் ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அவங்க ஆப் வந்து உங்களுக்கு டவுன்லோட் பண்ணி நாங்க கொடுத்துருவோம் இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம். அந்த ஆப்லயே நோட்டிபிகேஷன் அண்ட் அலாரம் வந்துருங்க. அந்த அலாரம் உங்களுக்கு வந்தாலும் சரி, எங்க டீமுக்கு வந்தாலும் சரி, ஆன்லைன்லயே உங்களுக்கு வந்து ரெக்டிஃபை பண்ணி ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணி கொடுத்துருவோம். ஆன்லைன்லயே வந்து சர்வீஸ் பண்ணி தராங்க. ஆமாங்க. அப்படி சப்போஸ் இன்வெர்டர் ஏதாவது கம்ப்ளைண்ட் அப்படிங்கிறப்போ ஸ்டாண்ட் பை இன்வெர்டர் உங்க சைட்ல கொண்டுட்டு வந்து வச்சுட்டு தான் அந்த இன்வெர்டர் நாங்க எடுத்துட்டு போவோம். ஓகே, சோ அப்ப வந்து பிரேக் எதுவும் ஆகாது, பிரேக்கப் ஆகாது. ஏன்னாக்கா நீங்க உங்களோட இன்வெர்டர் நான் எடுத்துட்டு போனதுக்கு அப்புறம் 1 வீக் ஆகலாம் அல்லது 15 டேஸ் ஆகலாம், அது வரைக்கும் ப்ரொடக்ஷன் வந்து நடக்காது. அதனால ஸ்டாண்ட் பை இன்வெர்டர் நாங்க கொண்டுட்டு வந்து வச்சுட்டு தான் உங்க இன்வெர்டர் நாங்க கழட்டிட்டு போவோம். ஓகே, இப்ப நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கும். இப்ப நான் வந்து இவ்வளவு செலவு பண்ணி வந்து சோலார் போடுறேன், எனக்கு வந்து நாம நினைக்கிற அளவுக்கு வந்து ரிட்டர்ன்ஸ் கிடைக்குமா, இல்ல நான் கரண்ட் பில்லே கட்டிட்டு போயிடலாம்ல அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. அவங்களுக்கு வந்து என்னென்ன சொல்றோம் நம்ம? இல்லைங்க சார், இப்போ நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, நம்ம சோலார் பவர் பிளான்ட் வந்து 30 வருஷம் வாரண்டிங்க. 30 வருஷங்கிறது வந்து ஒரு தலைமுறைங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சார், ஒரு 4000 ரூபா 3000 ரூபாயில இருந்து 4000 ரூபா நீங்க வந்து இபி பில் பே பண்றீங்க 2 மாசத்துக்கு ஒருக்கா. அப்ப மந்த்தா பிரிக்கிறப்ப 2000 ரூபாங்க சார். இப்ப நீங்க இன்வெஸ்ட் பண்ற பணம் 78,000 மைனஸ் பண்ணி பாத்தீங்கன்னாக்கா ஒரு 1,30,000 சம்திங் தான் வரும் 3 கிலோ வாட்டுக்கு. அதாவது 78,000 மைனஸ் பண்ணிட்டு அப்படி நீங்க கால்குலேஷன் பண்ணீங்கன்னா 4.5 வருஷத்துல நீங்க போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டை ரிட்டர்ன் எடுத்துடலாம். அதாவது நீங்க இபி பில் 4000 ரூபாய் கட்டுறீங்க இல்லையா, அதை 4.5 வருஷம் கால்குலேஷன் பண்ணீங்கன்னாக்கா 1,30,000 ரூபாய் 32,000 ரூபா தான் வரும். 4.5 வருஷத்துல நீங்க அதை ரிட்டர்ன் எடுத்துட்டீங்கன்னா பேலன்ஸ் உள்ள 25 வருஷம் உங்களுக்கு ஃப்ரீ கரண்ட்டுங்க. ஓகே, ஃப்ரீயா கரண்ட் யூஸ் பண்ணிக்கிறோம். ஆமாங்க சார். ஓகேங்கண்ணா, இப்போ நிறைய பேருக்கு வந்து இப்போ ஒரு வீட்டில் நம்ம இது போடுறோம்னா இடம் வந்து இவ்வளோதான் இருக்கணும் அப்படின்னு ஏதாவது இருக்காங்கன்னா எப்படிங்க? இல்லைங்க சார், ஒரு நார்மலாக நான் இன்னொன்று சொல்லிடுறேங்க. ஒரு சோலார் பிளான்ட் பாருங்க, இவ்வளோதான் நமக்கு தேவை. எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா ஒரு 12க்கு 15. ஓகே, ஆமா, ஒரு 150 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து 200 ஸ்கொயர் ஃபீட் எனக்கு இடம் இருந்துச்சுன்னா ஒரு 3 கிலோ வாட் நம்ம போட்டுக்கலாம் சார். ஓகேனா நீங்களே வந்து சைட்டுக்கு வந்து இங்க போடலாம் அப்படி சஜஸ்ட் பண்ணுங்க. ஆமாங்க சார், நாங்க சைட்டுக்கு வருவோம், சைட் இன்ஸ்பெக்ஷன் பண்ணி எந்த இடத்துல நம்ம போடுவோம், எங்க போட்டா உங்களுக்கு வந்து நிழல் விழுகாம எஃபிஷியன்சி 100% உங்களுக்கு சோலார்ல இருந்து ப்ரொடக்ஷன் நடக்கும் அப்படிங்கறது நாங்க சைட்டுக்கு வந்து பார்த்து உங்களுக்கு இன்ஸ்பெக்ட் பண்ணி கொடுத்துருவோம். ஓகே, இப்போ இன்கேஸ் ஏதாவது நடுவுல எஃபிஷியன்சி இல்லனா பிரச்சனை தான் வந்துச்சுனா நீங்க நம்ம சைட் சர்வீஸ் பண்ணி தருவோம். கட்டாயங்க சார். நம்ம தமிழ்நாடு, கேரளா அண்ட் பாண்டிச்சேரி 3 பக்கம் பண்ணிட்டு இருக்கோங்க. இப்போ நம்ம ஹப் வந்து பாத்தீங்கன்னா விழுப்புரம், திருச்சி, மதுரை, திருநெல்வேலி அண்ட் சேலம் 5 பக்கம் இருக்குங்க. ஹெட் ஆபீஸ் கோயம்புத்தூருங்க சார். இப்போ ஒரு பக்கம் ஒரு கஸ்டமர் கம்ப்ளைண்ட் பண்ணி ரைஸ் பண்ணிட்டாருன்னா அதிகபட்சம் 48 மணி நேரம், அதாவது 48 மணி நேரத்துல தான் நாங்க போவோம்னு சொல்லலீங்க, அதிகபட்சமா 48 மணி நேரத்துல கம்ப்ளைண்ட் ரைஸ் ஆனதுல இருந்து நாங்க போய் அட்டெண்ட் பண்ணி அதை சர்வீஸ் சால்வ் பண்ணிடுவோம் சார். ஸோ அந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ நிறைய பேருக்கு வந்து உங்க வீட்டுக்கு இந்த மாதிரி சோலார் பேனல்லாம் போடணும்னு நினைப்பீங்க. ஸோ அது எவ்வளவு பட்ஜெட் ஆகும், மானியம் கிடைக்குமா கிடைக்காது அப்படின்னு நிறைய சந்தேகம் இருக்கும். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் அண்ணா வந்து டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வணக்கம்ண்ணா. வணக்கம் சார். நம்ம பேர் என்ன, கம்பெனி என்ன? என் பேர் வேணுகோபாலுங்க. நம்ம கம்பெனி பேர் வந்து பாத்தீங்கன்னா சன் பார்க் எனர்ஜி சொல்யூஷன்ஸ், கோயம்புத்தூர் டவுன் ஹால்ல இருக்குங்க நம்ம ஹெட் ஆஃபீஸ். ஓகேங்கண்ணா, இப்போ இந்த வீட்டுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயிலாக வந்து சொல்லியிருந்தீங்க. இது வரைக்கும் எவ்வளவு வீட்டுக்கு நம்ம சோலார் பேனல் போட்டு கொடுத்தோம்? நம்ம தமிழ்நாடு முழுக்க 500+ வீடுகளுக்கு நம்ம இது வரைக்கும் இன்ஸ்டாலேஷன் பண்ணிட்டு இருக்கோம். மானியத்தோட பண்ணிருக்கோம். ஓ சூப்பர்ண்ணா. பிளஸ் மானியத்தோட 78,000 ரூபாய் மத்திய அரசாங்கத்தோட மானியத்தோட 500க்கும் மேற்பட்ட வீடுகளுக்கு பண்ணிருக்கோம். 300க்கும் மேற்பட்ட இண்டஸ்ட்ரிக்கு நம்ம பண்ணிருக்கோம். கமர்ஷியல் ப்ராஜெக்ட் நம்ம பண்ணிருக்கோம். ஓகேண்ணா, இப்போ வந்து நம்ம வந்து ஒரு வீட்டில் இருக்கோம், கோயம்புத்தூர்ல கிட்ட இருக்கோம். இப்போ தமிழ்நாடு ஃபுல்லா எங்க இருந்து கூப்பிட்டாலும் நம்ம பண்ணி தருவோமா? நம்ம தமிழ்நாடு, பாண்டிச்சேரி அண்ட் கேரளா 3 பக்கம் நம்ம பண்ணிருக்கோம். 3 பக்கமும் நம்ம எம்பேனல்டு வெண்டர்ல லிஸ்டிங் ஆயிருக்கும். ஓ சூப்பருங்க. ஆமாங்க. ஸோ இப்போ வந்து ஒரு பேனல் வந்து இப்போ போடுறீங்க அப்படின்னா அது என்ன ப்ரொசீஜர்னா, அது எப்படி எவ்வளவு நேரம் எடுத்து? நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் வந்து இப்போ ஒரு கஸ்டமர் நம்மளை கூப்பிட்டு சோலார் போடணும் அப்படின்னு சொன்னாக்கா நம்ம ஃபர்ஸ்ட் வந்து சைட் விசிட்டிங் போயிடுவோம். ஓகே, சைட் விசிட்டிங் போயிட்டு அவங்க வீட்டில் என்ன லோடு இருக்கு, எவ்வளவு கன்சப்ஷன் பண்றாங்க 2 மாசத்துக்கு இருக்கு அப்படிங்கறத நாங்க பார்த்தோம். எவ்வளவு பில் வருது? ஆமா, எவ்வளவு பில் வருது, அவங்களுக்கு எவ்வளவு கெப்பாசிட்டி உள்ள லோடு போட்டோம்னாக்கா, கிலோவாட் போட்டோம்னாக்கா அவங்களுக்கு அவங்க நீடுக்கு கரெக்டா இருக்கும் அப்படிங்கறத நாங்க கண்டுபிடிச்சிருவோம். கண்டுபிடிச்சிட்டு உதாரணத்துக்கு ஒரு 4,000 ரூபாய் பில் பே பண்றாங்கனாக்கா அந்த கஸ்டமர் ஒரு 3 கிலோவாட் போடலாம். 3 கிலோவாட் போட்டாக்கா அவங்களுக்கு இபி பில்லே வராது. ஆக்சுவலா 2 மாசத்துக்கு அவங்களுக்கு இபி பில்லே வராது. இது வந்து நம்ம 30 வருஷம் வாரண்டி உள்ள பேனல் தான் நம்ம போடுறோம். அதுவும் நல்ல லைஃப் வரும். அதுக்கும் நல்ல லைஃப்ங்க. இதுல பாத்தீங்கன்னா ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 12 வருஷத்துக்கு பேனல் ஏதாவது டேமேஜோ ஏதாவது ஒரு காரணத்துல இஷ்யூ இருந்துச்சுனாலும் ரீப்ளேஸ்மெண்ட்டை நம்ம பண்ணி கொடுத்தோம். சூப்பர். ஓகேங்க, இப்போ வந்து இவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணி நம்ம பண்றோம் அப்படின்னா தைரியமா பண்ணலாம். அந்த கட்டாயங்க. ஏன்னா 30 வருஷம் நீங்க வந்து இந்த லட்சக்கணக்கில் போட்டு பண்றதுனால உங்களோட இபி பில்லு குறையணும், உங்களுக்கு பின்னால
வந்து இபியோட சம்பந்தமா எந்தவித ப்ராப்ளம் வரக்கூடாது அப்படிங்கறனால 30 வருஷம் வாரண்டி கொடுக்குற பேனல் நம்ம சைடு நம்ம பண்ணி கொடுக்குறோம். அதுவும் இல்லாம 5 வருஷத்துக்கு நாங்க உங்க சிஸ்டத்துக்கு பாதுகாப்புக்கு கேரண்டிங்க. ஓகேங்கண்ணா. இப்போ வந்து இப்போ எல்லா ஊர்லயும் நீங்க பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ சர்வீஸ்னா என்ன மாதிரி பண்ணி தருவீங்க? சர்வீஸ் ஓரியன்ட் பாத்தீங்கன்னாக்கா வருஷத்துக்கு ஒரு ட்ரிப் அல்லது 1.5 வருஷத்துக்கு கம்பல்சரியா ஒரு சர்வீஸ் பண்ணி ஆகணுங்க. ஓகேங்கண்ணா. எப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா ஒரு 14 செக் பாயிண்ட் இருக்கு சார். அது முன்னமே சொன்ன மாதிரி இன்வெர்டர், ஏசி பாக்ஸ், டிசி பாக்ஸ், எர்த்து, லைட்னிங் அரெஸ்ட், கேபிள்ஸ், கனெக்டர்ஸ் பிளஸ் எப்பவும் போல பேனல் கிளீனிங். அது ஒரு 1.5 வருஷத்துக்கு ஒருக்கா நீங்க எங்களை கூப்பிட்டு சர்வீஸ் பண்ணீங்கன்னாக்கா லைஃப் வந்து கொஞ்சம் பெட்டர் எஃபிஷியன்சியோட நம்ம சிஸ்டம் நல்லா இருக்குங்க. ஓகேங்கண்ணா. இப்போ நம்ம வந்து கிளைண்டோட டச்ல தான் இருப்போம். கட்டாயங்க. எப்படி டச்ல இருப்போம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு அப்ளிகேஷன் ஒன்று டவுன்லோட் பண்ணி கொடுத்துருவோம். சரிங்கண்ணா. இப்போ ஒரு கஸ்டமர் வந்து நம்ம சோலார் பிளான்ட் போட்டுட்டு ஆன் பண்ணி கொடுத்துட்டு நம்ம வெளியே வந்துட்டோம்னாக்கா அந்த கஸ்டமர் அப்ளிகேஷன்ல பாப்பாரு இன்னைக்கு எவ்வளவு ப்ரொடக்ஷன் ஆயிருக்கு, நேத்துக்கு எவ்வளவு ப்ரொடக்ஷன் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் பில் வந்த உடனே நாங்க கூப்பிடுறோமோ இல்லையோ கஸ்டமர் எங்களுக்கு கூப்பிடுறாரு. சார் இந்த மாதிரி எனக்கு வந்து இந்த பில்லுல எவ்வளவு கம்மியா இருக்கு. அந்த கஸ்டமர் இன்னொரு கஸ்டமரை ரெஃபர் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதனால அப்படியே டச்லயே எங்களுக்கு மோஸ்ட்லி ரெஃபரன்ஸ் மூலியமா தான் எங்களுக்கு கஸ்டமர் வர்றாங்க சார். ஓகேனா இப்போ டைரக்டா நம்ம விசிட் பண்ணி பார்க்கணும். எக்ஸாக்ட் லொகேஷன் எங்கன்னு சொல்லிருங்க. நம்ம ஹெட் ஆபீஸ் பாத்தீங்கன்னாக்கா கோயம்புத்தூர்ல டவுன் ஹால் அப்படிங்கிற எல்லாத்துக்கும் தெரிஞ்ச டவுன் ஹால்ல இருக்குங்க நம்ம ஹெட் ஆபீஸ். நமக்கு இப்ப தமிழ்நாட்டுல ஒரு 5 இடத்துல நம்ம ஹப் இருக்குங்க. விழுப்புரம், சேலம், மதுரை, திருநெல்வேலி அந்த சைடுல நம்ம ஹப் இருக்குங்க. இப்ப சர்வீஸ் வைஸ் நீங்க கேட்டீங்க இல்லையா, சர்வீஸ் இப்ப தமிழ்நாடு ஃபுல்லா பண்றதுனால சர்வீஸ்ல ஏதோ ஒரு இஷ்யூ அப்படின்னு சொல்லி போட்டு கஸ்டமர் சைடு நமக்கு போன் வந்துச்சுனாக்கா அதிகபட்சம் 48 மணி நேரங்க. அதுக்குள்ளார எங்க டெக்னீஷியன் அந்த சைட்ல இருப்பாருங்க. ஓகேங்கண்ணா. ஸோ நிறைய பேர் உங்க வீட்டுக்கு இந்த மாதிரி சோலார் பேனல் அது பெஸ்ட்டான குவாலிட்டியில நான் யார் பெஸ்ட்டாக பண்ணி தருவாங்கன்னு நினைச்சிட்டு இருப்பீங்க. எல்லாத்துக்குமே கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அவனுடைய கான்டாக்ட் நம்பர், லொகேஷன் நீங்களாம் வந்து இல்லை டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம், மறக்காம செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்கும் மறக்காம இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி நல்ல வீடியோ